நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன யோசுவாவை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். யோசுவாவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, யோசுவாவின் வாழ்க்கையில் தேவனோடு அதிக நேரம் செலவழிக்கிறவனாய், மோசையோடு அதிக நேரம் செலவழிக்கிறவனாய், தேவனுடைய கூடாரத்தை விட்டு விலகாதவனாய் இருக்கிறதை வேதம் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இப்படி தேவனோடும் தேவ மனிதனோடும் தேவ சமூகத்தோடும் அதிக நேரத்தை யோசுவா செலவழித்திருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் தன் குடும்பத்தையும் விட்டுவிடவில்லை. பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் நாம் மிகுந்த கவனமுடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய கரத்தில் எதையெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அத்தனை குறித்தும் கணக்கு கேட்பார். நம்முடைய கரங்களில் நம்பி ஆண்டவர் கொடுத்த குடும்பத்தை குறித்தும் கணக்கு கேட்பார். வேலைகளை குறித்தும் உடைய தொழிலை குறித்தும் கணக்கு கேட்பார். எல்லாவற்றிலும் சரியான சமநிலையான நேரம் செலவழிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு இப்படி சமநிலையான வாழ்க்கை, பேலன்ஸ்ட் லைஃப் வாழுகிறவர்கள் மிக குறைவாய் இருக்கிறார்கள். எது அவர்களுக்கு விருப்பமாய் இருக்கிறதோ அதில் அவர்கள் அதிக நேரம் செலவழிக்கிறார்கள். அப்படி இராதபடி யோசுவாவை போல தேவ சமூகத்திலும் நேரம் செலவழித்தான். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமலே அவன் அங்கே தரித்திருக்கிறதையும் பார்க்கிறோம். மோசே சீனாய் மலைக்கு செல்லும் போது 40 நாட்கள் மலையின் அடிவாரத்திலே காத்திருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் செய்தாலும் கர்த்தர் தனக்கு கொடுத்த குடும்பத்தை விட்டுவிடாதபடி அந்த குடும்பம் தேவனை சேவிக்கிற குடும்பமாய், தேவனை ஆராதிக்கிற குடும்பமாய் உருவாக்க இந்த யோசுவா பாடுபட்டான். இந்த நாளில் ஆண்டவர் ஒரு நல்ல சமநிலையான வாழ்க்கை வாழ, எல்லாவற்றிற்கும் சரியான நேரம் கொடுத்து, சரியான விதத்தில் குடும்பங்களையும், சரியான விதத்தில் ஊழியத்தையும், தேவனோடு உள்ள உறவையும், தொழிலையும், எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் உதவி செய்வாராக. கணக்கு ஒப்புவிக்கும் நாளில் ஜெயமாய் கணக்கு ஒப்புவிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. இந்த வார்த்தைகளின் மூலமாய் இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர்.